நமது அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் கணித ஆசிரியர் முருகன் அவர்களின் 87வது இணைய வழி வகுப்பு. இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது முக்கோணவியல் தலைப்பில் அடுத்ததாக இறக்க கோணங்கள் சம்பந்தப்பட்ட கணக்கை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தது ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். இப்போ பார்க்கறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இறக்க கோணங்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.26, எக்ஸாம்பிள் 6.26. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இப்போ நல்லா கவனி ராஜா. இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டினை மட்டும் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோ. A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. இப்போ மேலே பாருங்கம்மா, இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிறானா, விளையாட்டு வீரர். அவன் என்ன பண்ணுறான், கீழே ஒரு பால் இருக்குது. இங்கே இந்த பாலை மேலே இருந்து கீழே குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்க்கும்போது அது இறக்க கோணம். கீழே உட்காந்து மேலே நிமிந்து பார்த்தா அது ஏற்ற கோணம். அப்போ இறக்க கோணம் எவ்வளோ இறக்க கோணத்தில் பார்க்குறானோ, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி, 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறான். அப்போ பார்க்கும் பொழுது இந்த கட்டிடம் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பந்துக்கும் இந்த கட்டிடத்தினுடைய அடிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்குறாங்க ராஜா. ஓகேவா? அப்போ என்ன சொல்லிடுறாங்க பாருங்க, ஏ என்பது ஒரு பாயிண்ட். இந்த புள்ளி ஏ தான் பால் இருக்கக்கூடிய புள்ளி ஏ. இந்த பக்கம் பி, இந்த பக்கம் சி. இங்கே 60 டிகிரி. நம்ம ஏற்கனவே இறக்க கோணம் கான்செப்டில் சொன்ன ராஜா. இந்த 60 டிகிரி இங்கே வரும்போது இங்கே 60 டிகிரி ஆகிடும். ஏன் என்ன கான்செப்ட் சொன்னோம், ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இது ரெண்டும் இணை கோடுன்னு அர்த்தம், பேரலல் லைன். இது குறுக்கு வெட்டின்னு அர்த்தம். அப்போ ஒன்று விட்ட கோணங்கள் சமம்னு அர்த்தம். அப்போ சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு இணை கோடை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் ஏற்படக்கூடிய ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ ஒரு பேரலல் லைன், ஒரு டிரான்ஸ்வர்சல், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இங்கே 60னா இங்கேயும் 60. அப்போ இங்கே 60னா இது எதிர்பக்கம். எவ்வளோ மீட்டர், 20 மீட்டர். இது என்ன சார், அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடு. தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன ரேஷியோனா tan ரேஷியோ. அப்போ கட்டிடத்தின் உயரம் நம்ம இங்கே பி, இங்கே சி, பிசி ஈக்குவல் டு பிசி என்கன்னு போட்டாங்க. நம்ம வேணும்னா பிசி ஈக்குவல் டு 20 மீட்டர்னு எடுத்துக்கலாம். தரையில் பந்து இருக்கும் இடத்தை ஏ என்க. அப்போ பிசி ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 20 மீட்டர். அப்போ ஆங்கிள் சொல்லும்போது இங்கே எக்ஸ்ன்னு குறிக்கிறாங்க ராஜா. இந்த எக்ஸு சிஏ 60 எதுக்கு சமம்னா இந்த சிஏபிக்கு சமம் சொன்ன பாருங்க. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இந்த ஆங்கிள் சொல்லும் பொழுது எக்ஸ்சிஏ, இந்த ஆங்கிளை சொல்லும் பொழுது சிஏபி, ரெண்டும் எவ்வளோ டிகிரி, 60 டிகிரி. இப்போ நமக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ் மீட்டர். அப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசியில், அப்போ இங்கிலீஷ் மீடியம் என்னன்னா, இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, தட் இஸ் பிசி, அட்ஜசன்ட் சைடு ஏபி, எதிர்பக்கம் பிசி, அடுத்துள்ள பக்கம் ஏபி. tan 60க்கு மதிப்பு √3, பிசிக்கு மதிப்பு 20, ஏபிக்கு மதிப்பு தெரியாது எக்ஸ். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தது ராஜா, இந்த √3 கீழே வந்துடுது. அப்போ 20/√3 மட்டும்தான். இந்த √3/√3 அப்புறம் தான் போடுவோம். முதல்ல நமக்கு வர்றது 20/√3. நாங்கள் சொன்னேன், கீழே இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர்ஸை ரேஷனல் நம்பராக மாற்றுறதுக்கு
அதனுடைய காஞ்சிகேட் இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா √3னா √3ஆல் மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்போ பெருக்கும் பொழுது நமக்கு மதிப்பு மாறாது. அப்போ இங்கே √3 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். மேலே √3க்கு மதிப்பு என்ன? 1.732 1.732. இப்போ 1.732 3ஆல் கேன்சல் பண்ணி 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 1.55 மீட்டர்னு அர்த்தம். இதுதான் கட்டடத்தின் அடிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு 11.55 மீட்டர். The distance between the foot of the tower and the ball is 11.54 மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இறக்க கோணம் கணக்கு என்பது ஏற்ற கோணம் கணக்கு அதே மாடல் தான். ஆங்கிளை மட்டும் நமக்கு இணைகோடை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் ஏற்படக்கூடிய ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் என்ற கான்செப்டில் நம்ம இறக்க கோணத்தை ஏற்ற கோணமாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் கணக்கில் எந்த ரேஷியோ வருதுன்னு பார்க்கணும். டேன் ரேஷியோவோ சைனோ காசோன்னு வரும். இந்த கணக்கில் டேன் ரேஷியோ வந்துருக்கு. ஓகேவா?